இப்போ ஃபஸ்ட்டு நார்மல் ஃபார்ம்னா என்னென்னு பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு நார்மல் ஃபார்ம் தான் நார்மலைசேஷனோட ஃபஸ்ட்டு ரூல். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணுற ஒவ்வொரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனும் அட்டாமிக்காக இருக்கணும். அதாவது ஸ்மாலஸ்ட்டாக, க்ளீனஸ்ட்டாக, சின்னதாக இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த டேபிளில் நம்ம எடுத்துக்கலாம். இதில் 2 பேர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க, ஹரி அண்ட் ராஜ். ஃபுட் ஐட்டம்ஸ் மொத்தத்தையும் நம்ம ஒரே காலமில் சேவ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த டேபிளில் இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் நம்ம கமா செப்பரேட்டட் யூஸ் பண்ணி ஒரே இதில் சேவ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக 1NF படி இப்படி இருக்கக்கூடாது. ஸோ ஒரு காலமில் நம்ம ஸ்டோர் பண்ணுற ஒரு டேட்டா ரொம்ப மினிமமாக சின்னதாக இருக்கணும். இப்படி நம்ம ஆட் பண்ணோம்னா என்ன ஆகும், நம்மளால் சர்ச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும், ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதே போல் இந்த 1NFல இன்னொரு ரூலும் இருக்குது. ஒரே குரூப்பை பேஸ் பண்ணி ரிப்பீட்டட் காலம்ஸை க்ரியேட் பண்ணக்கூடாது. இதில் பாருங்கள், அதே ஃபுட் ஐட்டம்ஸை நான் மல்டிபிள் காலமாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃபுட் ஐட்டம் 1, ஃபுட் ஐட்டம் 2ன்ட்டு. சப்போஸ் ஃபுட் ஐட்டம் 3ன்னு வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு ஒரு புது காலமை க்ரியேட் பண்ணிக்க முடியாது. ஸோ ஒரே குரூப்பை மீன் பண்ண வேல்யூஸை மல்டிபிள் ரிப்பீட்டட் காலம்ஸாக நம்ம க்ரியேட் பண்ணக்கூடாது. ஸோ அட்டாமிக்காக இல்லைனாலும் ரிப்பீட்டட் காலம்ஸாக இருந்தாலும் இது 1NF சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னு அர்த்தம். ஸோ இப்படி இருக்க டேபிளில் நம்ம மாற்ற வேண்டியது வரும். இதை எப்படி மாற்றணுன்னா ரொம்ப சிம்பிள். ஃபுட் ஐட்டம்ஸ்ன்ட்டு சேவ் பண்ணாமல், அதாவது மல்டிபிள் ஃபுட் ஐட்டமை சேவ் பண்ணாமல் சிங்கிள் ஃபுட் ஐட்டமை சேவ் பண்ணுற மாதிரி ஒரு டேபிளை நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம ஐடி இருக்குது, அதுக்கப்புறம் ஃபுட் ஐட்டம்ஸ்க்கு பதிலாக ஃபுட் ஐட்டம்ன்ட்டு நம்ம சேவ் பண்ணியிருக்கோம், அந்த நேம் இருக்குது. இதில் நம்ம ரெக்கார்டை மல்டிபிள் ரெக்கார்ட்ஸாக க்ரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆர்டர் நம்பர் 1 பர்கர் ஹரி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதே ஆர்டர் நம்பர் 1ல் பீஸா ஹரி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி தனித்தனி ரெக்கார்ட்ஸாக க்ரியேட் பண்ணணும். இப்படி இருந்தால் தான் 1NF சாட்டிஸ்ஃபை ஆகிருச்சுன்னு அர்த்தம். ஸோ 1NFை பொறுத்த வரைக்கும் என்ன, அட்டாமிக்காக இல்லைனாலும் ரிப்பீட்டட் காலம்ஸாக இருந்தாலும் அதுக்கு பதிலாக நம்ம சிங்கிள் காலமாக அதை சேவ் பண்ணி மல்டிபிள் ரோவாக க்ரியேட் பண்ணுவோம். ஸோ நம்ம 1NF அப்ளை பண்ணி இப்போ டேபிளில் மாற்றியாச்சு. மாற்றினதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், இதுக்கு ப்ரைமரி கீயை நம்ம செட் பண்ணணும். எல்லா டேபிள்லையும் ப்ரைமரி கீ இம்பார்ட்டன்ட். சரி, இப்போ இந்த டேபிளில் நம்ம எதை ப்ரைமரி கீயாக செட் பண்ணலாம், எதெல்லாம் கேண்டிடேட் கீயோ அதெல்லாம் ப்ரைமரி கீயாக செட் பண்ணுறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ கேண்டிடேட் கீங்கிறது ஒன்றும் இல்லை, யூனிக்காக இருக்கணும், வேல்யூ ரிப்பீட் ஆகக்கூடாது. ஸோ இந்த டேபிளில் பாருங்கள், ஐடி அதுவும் ரிப்பீட் ஆகுது, ஃபுட் ஐட்டம் இதுவும் ரிப்பீட் ஆகுது, நேமும் ரிப்பீட் ஆகுது. ஸோ இதில் கேண்டிடேட் கீயே இல்லை. நெக்ஸ்ட்டு காம்பினேஷன் பேஸ்டாக 2 காலம் எடுத்து அதில் யூனிக் வருதான்னு நம்ம ட்ரை பண்ணலாம். 1வது ஆர்டர் ஹரி ஆர்டர் பண்ணியிருக்காங்க பர்கரை, அதே போல் 1வது ஆர்டரை ஹரி ஆர்டர் பண்ணியிருக்காங்க பீஸாவை. ஸோ 1 ஹரி 1 ஹரிங்கிறது யூனிக்காக இல்லை, ரிப்பீட் ஆகுது. ஸோ அதனால் ஐடியும் நேமையும் நம்ம பேஸ் பண்ணி யூனிக் கீ செட் பண்ண முடியாது. ஆனால் நம்மளால் ஐடியும் ஃபுட் ஐட்டமையும் பேஸ் பண்ணி நம்ம செட் பண்ண முடியும். ஏன்னா ஒரு ஆர்டருக்கு ஒரு ஃபுட் ஐட்டம் தான் ஆட் பண்ண முடியும். அதே ஆர்டரில் இன்னொரு பர்கர் நான் ஆர்டர் பண்ணணுன்னா அதோட குவான்டிட்டியை 2ன்னு இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் ஃபுட் ஐட்டம் ஒரு ஆர்டருக்கு 1 தான் இருக்கும். ஸோ இந்த ஐடியும் ஃபுட் ஐட்டமும் சேர்த்து நம்ம ப்ரைமரி கீயாக செட் பண்ண முடியும். ஸோ 1NF பண்ணதுக்கப்புறம் அதோட ப்ரைமரி கீயை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்த ரூலை உங்களால் அப்ளை பண்ணவே முடியும்.